கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நல்ல அழகான பாடலை பாடின பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நல்ல அழகான பாடல் நேர்த்தியாக பாடி முடித்தார்கள். கர்த்தருக்கு சந்தோஷம். நேர்த்தியாக பாடி முடித்தார்கள் என்ற வார்த்தைக்கின் அர்த்தத்தை செய்தியில் இடையில் நான் நிச்சயமாக சொல்லுவேன், ஏன் என்று சொல்லை. இந்த நாளிலும் நம்மளுடைய செய்தியின் தலைப்பு பெண். அதான் செய்தியின் தலைப்பு, சரியா? இன்றைக்கி செய்தியின் தலைப்பு என்ன? பெண். ஒரு பெண் அல்ல, பெண், உமன். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பெண்களை குறித்து இதுதான் முதல் முறை நான் வேதத்தில் அதிக நேரம் எடுத்து ஆராய்ச்சி செய்த ஒரு காலம். இன்னும் பெண்களிடமிருந்து, வேதத்திலே இருந்த பெண்களிடமிருந்தும், நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில் நாம் பார்க்கிற பெண்களிடமிருந்தும் கற்றுக்கொள்ள வேண்டிய அநேக நற்குணங்கள் என்ன என்பதையும் நான் பார்த்தேன். பெண் என்று சொல்லும் பொழுது நம்மளுடைய சிந்தனைக்கு எட்டுகின்ற ஒரு விஷயம் என்னவா இருக்கும்? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த செய்தி ஒரு வெளிப்படையான செய்தியாக இருக்க போகிறது, உண்மையும் கூட. பெண் என்று சொல்ல மாத்திரத்தில் நம்மளை அறியாமலேயே ஒரு புன்னகைக்கு நம்மளை வழிநடத்தி செல்லுகிறதுக்கு தான் பெண் என்று நான் நினைக்கிறேன். இல்லை பாஸ்டர், கரெக்டாக சொல்கிறீங்களா? இல்லை கரெக்டாக எப்படி? பெண் என்று சொன்ன உடனே யதார்த்தமாக ஒரு பெண் என்று பேசும் பொழுது காதுகள் அப்படி டக்குன்னு இன்னும் என்ன அப்படின்ற கேட்கக்கூடிய நிலைக்கு ஒருவேளை ஆண்கள் தள்ளப்படலாம். பவர்ஃபுல், சரிங்களா? பயங்கரமான ஒரு பவர்ஃபுல். என்னென்ன காரியம் என்பதை நாம் ஜெபத்தோடு நாம் கடந்து செல்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளின் வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் நாங்கள் உங்களுடைய செய்தியை கேட்பதற்கு அமர்ந்திருக்கிறோம். ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வு இப்பொழுது இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெண்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்வும் சேர்ந்து ஒரு செய்திகளாக இந்த நேரத்தில் இருக்கிறது. கர்த்தர் அதை எங்களுக்கு, சபைக்கு, ஆண்களுக்கு அதிலிருந்து பாடம் என்ன, அவர்கள் மூலமாக அவர்களை அறிவீர்கள் என்று சொல்வது போல பெண்களுக்கு அவர்களுக்கு என்ன பாடம் என்ன என்பதை இந்த செய்தியின் மூலமாக எங்களுக்கு கற்றுத்தரும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலே பெண்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பெண்கள் தினத்திற்கு அல்ல. Am I right? We are not appreciating Women's Day, but we will appreciate women's. புரியுதா? அதை நன்கு கவனத்தில் வைத்துக்கொண்டு இருப்பீங்க நான் நம்புகிறேன். ஒரு ரோஜா செடிக்கிட்ட போயிட்டு, உனக்கு முள் இருக்குதே, உனக்கு முள் இல்லாமல் இருந்தால் நன்றாக இருப்பியே இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து சொன்னாங்களாம். அதற்கு அந்த ரோஜா செடி பார்த்து மறுபடியும் சொல்லிச்சான், உனக்கு வாய் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னுச்சான். நல்லா கவனிச்சிங்களா? ரோஜா செடியில் முள் இருக்கும், அது கடவுளுடைய படைப்பின் போது ரோஜா செடியில் முள் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் நினைச்சிருக்கிறாரு. அவருடைய திட்டத்தின் பிரகாரமாக அந்த ரோஜா செடியில் ஒரு முள் இருக்கிறது. அதை மாற்ற முடியுமா? இல்லை. அப்போ ஒருத்தர் பார்த்து சொன்னாரா, ரோஜா செடியே உனக்கு முள் இருக்கிறது, அந்த முள் இல்லை என்று சொன்னால் இன்னும் அழகாக இருப்பா அப்படின்னு இருக்கும். வந்துட்டு உனக்கு வாய் இல்லாமல் இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருப்பேன். குறை சொல்லும் புத்தி நம் அனைவருக்கும் உண்டு. பெண் மீது குறைகளை கண்ட நாம் இன்று நிறைகளை பார்க்க போகிறோம் இந்த செய்தியின் மூலமாக. சில நேரத்தில் பாதியை புரிந்து கொண்டு ஒரு பக்கம் பார்த்து மறுபக்கம் என்ன என்று சிந்திக்க கூட தெரியாமல், சிந்தனை கூட செய்யாமல் பேசுகிற வார்த்தை தான் குறை சொல்லுதல், கோழி மூட்டுதல், புறம் கூறுதல் என்று இன்னும் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இன்றைக்கு ஒரு வேளை இன்றைக்கு நானும் கேட்டதுனால நான் சொல்கிறேன், ஆனால் அதை தவறு என்று திருத்துவதற்கு தான் இந்த செய்தி. பெண் புத்தி என்ன சொல்லுவாங்க? பெண் புத்தி பின் புத்திம்பாங்க. உண்மையை சொல்கிறேன், எனக்கு அர்த்தம் தெரியல. ஆனால் அது என்னவாக அர்த்தமாக இருக்கலாம் என்று நான் ஆசைக்கிறேன் என்று சொன்னால் அதுதான் என்னுடைய செய்தி. விளக்கிட்டீங்களா?
ஒரு கேள்வி, 3 கேள்வி மொத்தம் இருக்குது. முதல்ல அந்த கேள்வி ஆண்களுக்கு நான் கேட்குறேன். நமக்கு கேட்கப்பட்ட கேள்வி. வேதாகம பெண்கள் ஒரு புத்தகம் நேற்று பைபிள் ஸ்டோருக்கு போயிருந்தேன் சில விஷயம் வாங்குறதுக்கு. அப்போ நான் போயிருந்தேன். அப்போ ஒரு பைபிள் வாங்கிட்டேன். இந்த பைபிள் தான் அந்த பைபிள். போன வாரம் தான் பைபிள் தண்ணி ஊற்றிட்டு நேரம் பாஸ்டர் புது பைபிள் வாங்கிட்டேன்னு நினைக்காதீங்க. சில கூடுதலான விவரங்கள் படிப்பதற்காக இருக்கிறது, அதனால் வேதத்தை நான் மாற்றியிருக்கிறேன். சரிங்களா? அப்போ வாங்கிட்டு வரும்பொழுது அந்த புத்தகத்தில் ஒரு பார்த்து வேதாகம பெண்கள்னு போட்டுருந்துச்சு. சரி, இப்போ நாளைக்கு ஒரு முக்கியமான நாளாச்சே, இதை படித்து நாம் அதில் என்ன ஆலோசனை இருக்குன்னு தெரிஞ்சு அதை நாம் பார்ப்போமே, ஆண்களுக்கு அவசியம் அல்லவா அப்படின்ட்டு நினச்சி தான் எங்களுக்காக உங்கள் பெயரில் இருந்த புத்தகத்தை வாங்கி வந்து படித்தேன். நேற்று இரவுலலாம் கொஞ்ச நேரம் உட்காந்து படித்தேன், காலையில் படித்தேன், இப்போ கூட லைட்டாக அப்படி டைப் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதில் கேட்கப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், வேதத்தில் முதல் பெண் யார்? பெண்கள் யாரும் சொல்ல வேண்டாம், ஆண்களுக்கான நேரம். தயவுசெய்து ஆண்கள் முயற்சி பண்ணட்டும். நாங்கள் வேதத்தில் முதல் பெண் யார்? யார்? ஏவாள். பெண்கள் சரிதானா? நீங்கள் தான் இப்போ கீ நோட்ஸ் உங்ககிட்ட தான் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிடணும். சரிதானா? ரைட். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் வாசிச்சோன்னா நம்ம பார்க்குறோம். இந்த ஏவாள் என்று சொன்னோம் இல்லையா, இந்த ஏவாள் என்ற பெயருக்கு அர்த்தம் என்ன? ஆண்களுக்கு ஜீவன் உள்ளவர்களுக்கெல்லாம் தாயானவள். அதான் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 21 வசனத்தை சொல்லுது. அது ஜீவன் சொன்னது ரொம்ப சந்தோஷம். சரியா? சரி, தொடர்ந்து வாசிப்போம். த மதர் ஆஃப் ஆல் லிவிங் என்று அர்த்தம் இங்கிலீஷில். ஜீவன் உள்ளவருக்கெல்லாம் தாயானவள் என்று ஏவாள் என்ற பெயரின் அர்த்தம். ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு தாயின் கற்பத்தின் மூலம் பெறாமல் தேவனால் உருவாக்கப்பட்ட முதல் மனிதனாகிய ஆதாமின் விலா எலும்பிலிருந்து தேவனால் பெண்ணாக உருவாக்கப்பட்டதான் இந்த ஏவாள் என்ற ஒரு ஸ்திரீ. இவளுக்கு கிடைத்தக்கூடிய ஒரு பாக்கியம் என்ன தெரியுமா? ஏவாள் அம்மாவுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம், தேவனோடு நடந்த மூத்த தம்பதியர் என்று சொல்லலாம். குழந்தை பருவத்தை அறியாதவர்கள், அப்படிதானே? இந்த தம்பதி குழந்தை பருவத்தை பார்த்தாங்களா? சின்ன வயசு அவங்க கடந்து வந்தாங்களா? இல்லை. திருமண செலவே இல்லாதவர்கள் இல்லையா? இந்த ஆதாமுக்கு திருமண செலவே இல்லை. இன்னொன்று முக்கியமாக சொல்ல போனால் மாமனார் மாமியார் இல்லாதவர்கள் இந்த பெண். இது யாரு? ஆனால் இந்த வாக்கியம் ஏவாளுக்கு மட்டும்தான் உண்டு. நீ வேற யாரும் ஆசைப்பட்டுறாதீங்க. சரியா? சரி, பார்க்கும்போது 2வது கேள்வி, வேதத்தில் 2வது பெண் யார்? என்ன யோசிச்சிருக்கீங்களா? வேதத்தில் 2வது பெண் யார்? ஒரு க்ளூ வேணா கொடுக்குறேன். அவங்களுக்கு வேதத்தில் பைபிளில் பெயர் போடலை அவங்க பேர். ஆனால் 2வது ஸ்ரீ யாராக வந்திருக்க முடியும்? யாருடைய, இன்னும் அடிஷ்னலாக க்ளூ கொடுக்குறேன், யாருடைய மனைவி 2வது பெண்ணாக இருந்திருக்க கூடும்? ஏன் ஆண்டவரே, ஆபிரகாமுடைய மனைவியா? அப்போ ஆதாமுடைய பிள்ளைலாம் எங்கே போனாங்க? நோ, இருங்க, பெண்கள் யாரும் பதில் சொல்ல வேண்டாம், நீங்கள் முயற்சி பண்ணுங்க. இது ஒரு கேள்வி நேரம், அப்புறம் தான் செய்திக்குள்ளே போகிறேன், அதனால தான் நான் கேள்வி கேட்குறேன். காயின், ஆதாமின் மகன், மூத்த மகன் காயின், அவருடைய மனைவி. ஆனால் பெயர் வேதத்தில் கொடுக்கப்படலை. அவங்க தான் 2வது பெண்ணாக வேதத்தில் இருந்திருக்க கூடும். சரியா? அதான் வேதம் சொல்லுகிறது. இது எங்கே வாசிக்கலாம்? ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் வசனம் 19 25 வாசிச்சோம் அப்படின்னு சொன்னால் காயினின் மனைவி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பெயர் கொடுக்கப்படலை. இது ஆதியாகமம் 4:17 வாசிச்சிங்க சொன்னால், தேவனோடு நடந்த உயிரோடு பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட ஏனோக்குன்னு ஒருத்தர் உண்டு பார்த்தீங்களா? அவர்கள் அல்ல இது, அது வேற ஏனோக்கு. நான் இது பார்க்கும்போது ரொம்ப பெண்களை பற்றி படிக்கும்போது எனக்கு வேத ஞானத்திற்கு இன்னும் நிறைய கேள்விகள் எனக்கு தென்பட்டுச்சு. சரியா? இறுதியாக 3வது கேள்வி, வேதத்தில் 3வது பெண்கள் யார்? 3வது பெண் யார்? அவங்களுக்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் வேதத்தில் ரிட்டனா, அதாவது எழுதப்பட்ட ஒரு பெண் யாராக இருக்கக்கூடும்? யாரு? ஆண்கள் முயற்சி செய்யறது ரொம்ப கஷ்டம்னு எனக்கு தெரியும் இந்த கேள்விக்கு. ஏன்னா நேற்று தான் நானும் கண்டுபிடிச்சேன். பெண்கள் ஒருவேளை முயற்சி பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு இந்த கேள்வி. ஆதாள். எக்ஸாக்ட்லி, கரெக்டான பதில் ஆதாள். சரிங்களா? வேதத்தில் 3வது பெண் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, வேதத்தில் பதிவு செய்யப்படும் பார்க்கும்போது 2 தான், பெயர் கொடுக்கப்படலை காயினுடைய மனைவிக்கு. ஆனால் 3வதாக வரும்பொழுது ஆதாள் என்று அர்த்தம். இவங்களுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஆதாள் என்ற பெயருக்கு அர்த்தம் என்னன்னா அலங்காரம் என்று அர்த்தம். சரிங்களா? அலங்காரம். காயின் 6வது தலைமுறையாக பிறந்த வாமேக்கின் முதல் மனைவி என்று சொல்லி இவங்களுடைய பெயராக நம்ம பார்க்கிறோம். வேதாகமத்தில் ஆதாள் என்று இன்னொரு பெயரும் இருக்கு. அவங்க யாருன்னு சொன்னால், இவள் வந்து ஏசாவின் 3 மனைவிகளில் ஒருத்தி தான் இந்த ஆதாள். அவங்களுக்கு பஸ்மாத் என்று பெயர் இருந்தது, அப்புறம் மாற்றப்பட்ட நிலையில் இது இருந்துச்சுன்னு சொல்லி நான் பார்க்குறோம். கடைசியாக
செய்திக்கு கடந்து செல்லும் முன்னாடி ஒரு கேள்வி என்னென்னா, ஒரு பெரிய கேள்வி இதுதான், சரியா? இது எல்லாருக்கும் சேர்ந்த கேள்வி. குடும்பத்தில் ஆசீர்வாதத்திற்கு காரணம் பெண்களா ஆண்களா? பெண்கள் எல்லாம் பெண்கள்ன்றாங்க, ஆண்கள் எல்லாம் ஆண்கள்னு சொல்ல மாட்டாங்களே. என்ன நியூட்ரல் ஆயிட்டார் எழுறு, 2 பேரும் தான். சொல்லுங்க பார்ப்போம். ஜோயில் ஏதோ சொல்றாரு, நம்ம கேட்போம். தேவன், என் கேள்வி என்னன்னா, கடைசியில் இப்போ கேட்ட கேள்வி, குடும்பத்தில் ஆசீர்வாதத்திற்கு காரணம் யார், ஆண்களா பெண்களான்னு கேள்வி கேட்டேன். ஆப்ஷனே மென் அண்ட் உமன் தான் இருக்குது. இல்லை, காட் நான் இன்க்ளூட் பண்ணலை. காட் எஸ், கண்டிப்பாக அவர் தான். பட் அதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலியில் ஒரு ஆசீர்வாதம் வருதுன்னா, ஒரு நல்ல காரியம் இருக்குது அப்படின்னா, அது பெண்கள் மூலமாகவா ஆண்கள் மூலமாகவா? நிறைய பேர் ஆண்கள்லாம் யோசிக்காங்க, தயவு செஞ்சு பெண்கள்னு சொல்லி முடிச்சிருங்க, மதியானம் சோறு போடணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்களா எப்படின்னு தெரில. நிச்சயமாக அது பெண்களாக இருக்கக்கூடும் என்று சொல்லி தான் நானும் நினைக்கிறேன். ஏன்னா இந்த செய்தியை நான் முடிக்கும் பொழுது நான் தென்பட்ட கேள்வி, செய்தி முடிக்கும் போது தான் ஆரம்பத்தில் உள்ள செய்தியின் தொடக்கத்துக்கெல்லாம் நிறைய பதில் என்னால் தெரிஞ்சுது. அந்தளவுக்கு ஆச்சரியங்கள் நம்ம இந்த நாளில் பார்த்தோம். ஒரு 15-20 நிமிடங்கள் தான் வேகமாக ஒரு காரியத்தை நாம் கடந்து செல்வோம். பெண்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி நான் வந்து கூகுளில் டைப் பண்ணேன். எப்படி பெண்கள் அப்படின்னு சொல்லும்போது அதில் நிறைய லிஸ்ட் வந்துச்சு. பெண்கள் விசேஷித்தமானவர்கள், அழகு உள்ளவர்கள், பலன் வாய்ந்தவர்கள், பல வேலைகளை செய்ய திறன் உள்ளவர்கள், மல்டி ஒர்க் பண்ண ஒரே நேரத்தில் பல வகையான வேலைகள் செய்ய முடியும், சக்தி வாய்ந்தவர்கள், பல திறமைகள் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா போயிட்டே இருந்துச்சு. இந்த பெண்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு டைலாக் சொல்லுவாங்களே, பெண்கள் என் வாழ்வில் மிகப்பெரிய கண்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. நான் இந்த வார்த்தையை யோசிச்சு பார்த்தேன், எப்படி பெண்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய கண்களாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொன்னால், அதுக்கு ஒரு ப்ராக்டிக்கலாக நானும் யோசிச்சு பார்த்தேன். ஒரு எக்ஸசைஸ் மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுவோமே. உங்கள் காதை நீங்கள் குடைஞ்சி பாருங்கள், எப்படி காது ஏதாவது வலிக்குதா, ஏதாவது பண்ணுதா உங்களுக்கு உடனே? இல்லை. ஒரு மூக்கு எப்படி டச் பண்ணி நோண்டி பாருங்கள், எப்படி அடிச்சு பாருங்கள், உங்களுக்கு எதுவும் தெரியல. ஆனால் அதே கண்ணு பக்கம் உங்கள் விரல் இட்டு போங்க, ஆட்டோமேட்டிக்காக கண்ணுடைய இமைகள்லாம் சுருங்கும். ஒருவேளை இதுக்கு தான் சொல்லியிருப்பாங்க பெண்கள் நம்மளுடைய கண்கள் என்று சொல்லி. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு விதத்திலையும் உங்களுக்கு காரியத்தை ஏற்படுத்தலை. அதாவது மூக்கை இடிக்கும் பொழுதோ அல்லது மற்ற எந்த ஒரு உறுப்புகளை நீங்கள் தட்டும் பொழுதோ அசைக்கும் போதோ எந்த விதமான பயம் வராது. ஆனால் கண்களை தொடும்போது மாத்திரம் என்ன வருது? ஒருவேளை நான் யோசிச்சு பார்க்கிறேன், பெண்கள் இந்த உலகத்திற்கு அவசியம், தேவை என்பதை. என்னுடைய வீட்டுக்கு கண்கள் யாரு? என்னுடைய தாய், என்னுடைய 2 சகோதரிகள் தான் என்னுடைய வீட்டு கண்கள். எப்படி சொல்கிறோம் அப்படின்னு யோசிக்கும் போது வேதத்துலேயும் நிறையா ஆதாரத்தை இன்னைக்கு இருக்குது. நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில் நான் பார்க்கிறேன். ஒரு ஆசிரியர் சொல்கிறாரு, மனிதனுடைய படைப்பை பார்க்கும்போது ஆதாம் வந்து தேவனுடைய சாயலாக உண்டாக்கலாம், பெண்ணும் அப்படி தான் வந்து ஆணும் பெண்ணும் அப்படின்ற வார்த்தை தான் கொண்டு வரப்பட்டுச்சு. பெண் அப்படின்னு வரும்போது மாத்திரம் ஆணுடைய விழா எலும்பிலிருந்து வந்ததாக பார்க்குறோம். என்ன ஸ்பெஷாலிட்டி, ஒரு விசேஷமான காரியம் ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு காணப்படும் அப்படின்னு சொன்னால், நம்மெல்லாம் உடனே ஆண்டவர் வந்தோடனே படைக்கணும்னு முடிவு எடுத்தோன்னே அங்கே இருக்கிற மண்ணெல்லாம் போட்டு அப்படியே எடுத்து தேய்ச்சிட்டாரு. ஆனால் பெண்ணுக்கு மட்டும் நல்லா சலித்தெடுக்கப்பட்ட மண்ணை, தூய்மையான மண்ணை பயன்படுத்தி ஒருவேளை எடுத்தாரோ என்று சொல்லி ஒரு ஆசிரியர் எழுதுறார். ஒரு விசேஷம் என்ற ஒரு வார்த்தைக்கு அதை விளக்கத்துக்காக அவர் கற்பனை செய்து பார்க்கிறார். ஆணை ஒருவேளை மண் எடுத்து களிமண்ணாக எடுத்து அப்படி செஞ்சிருக்கலாம். ஆனால் பெண்ணை உருவாக்கும் போது அவருக்கு ஏற்கனவே செய்யப்பட்ட சுத்தமாக இருந்த அந்த மண்ணை பயன்படுத்தி ஒருவேளை செய்திருக்கலாம் அப்படின்ற ஒரு வார்த்தையை ஒரு ஆசிரியர் அவர் குறிப்பிடுறார். பெண்கள் விசேஷமானவர்கள், நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது என்பதை மறக்க வேண்டாம். சில நேரத்தில் நம்முடைய குணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, அதே ஆசிரியர் ஒரு பக்கம் எழுதுறாரு, ஆண்கள் வந்து ஹைவேஸ் ரோடு மாதிரியாம், நேராக போயிட்டே இருப்பாங்களாமா. அப்போ அடுத்தது என்னவா இருக்கும் நான் போய் பார்க்குறேன், பெண்கள் எப்படி அப்படின்னு யோசிக்கும் போது ஊட்டி மலை மேலே போகிற கொண்டை ஊசி வளைவு வரை போய் சுற்றி சுற்றி போயிட்டே இருக்குமா. அப்போ என்ன அர்த்தத்தை சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களை தரம் தாழ்த்த அல்ல, அதனுடைய அர்த்தத்தை அவர் என்ன கொண்டு வர்றாருன்னா, அநேக காரியத்தையும் சமாளிக்கக்கூடிய திறன் அவர்களுக்கு உண்டு. நாம் என்ன செஞ்சாலும் இப்படியே தான் போயிட்டு இருப்போம். ஆனால் அவர்கள் அப்படி அல்ல. ஒரு காரியத்தை இப்படி யோசிக்கும் போது இன்னொரு காரியத்தை அதனால் விளைவு என்ன இருக்கும் என்றும் யோசிக்கக்கூடிய திறன் இருக்குது என்று சொல்லி சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஞானங்கள் பெண்களுக்கு உண்டு என்பதை நான் மறக்க வேண்டாம். பெண்களுக்கு எதுக்காக ஞாபக சக்தி அதிகம் அப்படின்னு நினைக்கிறீங்க? யார் பாச சொன்னால் முதல்ல பெண்களுக்கு இருக்குன்னு சொல்லி அப்படின்னு ஆண்கள் கேள்வி கேட்குறீங்களா எனக்கு தெரியல. இதெல்லாம் ஒரு ஆசிரியர் எழுதப்பட்டதை நான் ஜஸ்ட்டு ஒரு காரியமாக நம்ம படிக்கிறோம், இப்படி இருக்குது அப்படின்னு யோசிச்சு பாருங்க. சில சொல்லுவாங்க பெண்களுக்கு ஞாபக சக்தி உண்டுன்னு. நான் வேணால் ஒரு 80% ஒத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா, நான் படிக்கும் போதெல்லாம் எல்லாம் எங்கள் கிளாஸ்லலாம் பெண் பிள்ளைகளை தான் மார்க் எடுக்கும் பார்த்துக்கிடுங்க. நாங்களும் முயற்சி பண்ணி சண்டை கண்டை போட்டு பார்த்து எல்லாம் எடுப்போம்.
ஆனால் சில பெண்களுடைய வீட்டு நிலைமையெல்லாம் பார்க்கும்போது என் வீட்டு நிலைமையை விட மோசமாக இருக்கும். ஆனால் அந்த பிள்ளைலாம் பயங்கரமாக படிக்கும். ஆனால் என்னுடைய வீட்டில் அந்த நிலை ஒருவேளை நல்லா இருந்தாலும் கூட அவர்களுக்கு ஏற்ற ஞானத்தை எட்டிவிடலாம் என்று சொல்லி ஒரு 5வது ரேங்கு வரையெல்லாம் மோதி பார்ப்பேன். அதுக்கு மேலே என்னால் முட்ட முடியல. ஞானங்கள் பெரியதாக இருக்கிறதோ? சில நேரத்தில் வேதத்தை பக்கம் நம்ம திருப்பி பார்த்தோம்னு சொன்னால் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரையும் பார்க்கும்போது எங்கெல்லாம் பெண்களை பற்றி வருகிறதோ, குறிப்பாக புதிய ஏற்பாட்டில் கொரிந்து சபையை பார்க்கும்போதோ அல்லது கொலேசின் சபையை பார்க்கும்போதோ இந்த அறிவுரைகளை பற்றி படிக்கும் போதெல்லாம் பெண்கள் 2வது இடத்திலும் ஆண்கள் முதல் இடத்துல வர்ற மாதிரி இருக்கும், தவறல்ல. ஆனால் ஏன் அந்த 2வது இடத்தில் இருக்கிறார்கள் என்ற அர்த்தத்தை இந்த நாளில் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்பவுமே முன்னாடி நிற்கிறவங்க தான் நமக்கு கண்ணுக்கு தெரியுவாங்க. இந்த பேக் போன் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல, முதுகெலும்பு என்று சொல்லி, அது ஒருபோதும் என்ன செய்யாது, வெளியில் தெரியாது. ஆனால் இந்த நாளிலே அந்த முதுகெலும்பாக காணப்படுகிற ஒரு பெண் ஒரு சபைக்கோ அல்லது ஒரு குடும்பத்திற்கோ அவர்கள்தான் முக்கியம் என்பதை மறக்க வேண்டாம். பெண்ணால் ஆக்கவும் முடியும், பெண்ணால் அழிக்கவும் முடியும் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா? இந்த செய்தியெல்லாம் நான் சொல்கிற பழமொழிகள், நான் சொன்ன பழைய அந்த வார்த்தைகள் எல்லாம் நல் விஷயத்தை மாத்திரம் சிந்திப்பதற்காக வச்சு பாருங்க. அவர்கள் சொன்னதெல்லாம் உண்மைதான். முற்பிதாக்கள் பேசப்பட்ட வார்த்தைகள், இதற்கு முன்னாடி வாழ்ந்த மூதாதையர்கள் சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் உண்மைதான். அவங்க நினைச்சா சாதிக்கலாம். ஒரு துணி எடுக்க கடைக்கு போறோம்னா எப்படி இருக்கும்? அது போதும், அந்த ஒரு வார்த்தை போதும், நமக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு, இந்த விளக்கமே தேவையில்லை. அதுதான் பெண்கள். யோசிப்போம், அடுத்தது என்ன பண்ண, சரி இந்த இதுக்கு வாங்கிட்டோம், அடுத்தது என்ன வாங்கலாம், அடுத்த ப்ரோக்ராமுக்கு என்ன இருக்கு, அடுத்து இது வேணுமே, அடுத்து அடுத்து என்று சிந்திப்பதற்கு பெண்கள் நம் வீட்டிற்கு அவசியம் என்பதை நாம் மறக்க வேண்டாம். நமக்கு இருந்தால் போதும், ஒரு சட்டையை போட்டால் 4 கல்யாணத்தில் நின்றுவேன். நான்லாம் பெண்களால் இருக்க முடியாது அப்படின்றதுக்காக அல்ல, வித்தியாசம் இருக்குது, வித்தியாசம் இருக்கிறது. யோசிச்சு பாருங்க. ஒரு ஆண்கிட்ட நீங்கள் போயிட்டு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னு வைங்களேன், ஒரே பதில் வரும். பெண்களுக்கு கேட்டால் 1000 பதில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் ஒரு நகைச்சுவை என்று எல்லாம் எடுக்காதீங்க, உண்மையான கருத்தில் வருது. அப்போ ஒரு ஆண்கிட்ட போயிட்டு, இப்போ சாப்பிட்டீங்களா சகோதரரே அப்படின்னா, நான் சாப்பிட்டேன், ஆமாம் நான் சாப்பிட்டேன், இப்படி தான் இருக்கும். அந்த ஒரே பதிலை வேறு வார்த்தையை வேணால் பயன்படுத்தியிருக்கலாம். இப்போ நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு ஒருத்தர் கேட்டால், ஆமாம் நான் இந்த குழம்பு வச்சு இந்த கூட்டை வச்சு அதுக்கப்புறம் நான் போட்டு சாப்பிட்டேன். இது ஒரு இயல்பு இல்லை? இது ஒரு இயல்பு. இது நடக்குதா? அனுபவிச்சிருக்கீங்களா? இதை பார்க்கறத பார்த்தா கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. இது இயல்பா இல்லையா? ஆமாம் சாப்பிட்டேன்றது தான் பதில். ஆனால் என்ன சொல்கிறோன்னா, இந்த குழம்பு வைத்து இந்த பொரியல் வைத்து நான் இவங்களுக்கெல்லாம் கொடுத்து சாப்பிட்டேன், இத்தனை மணிக்கு சாப்பிட்டேன், இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டேன்ற பதிலையும் எக்ஸ்ட்ரான்னு அர்த்தம் கிடையாது. இதெல்லாம் கூடுதலான விளக்கம். நினைக்கிட்டீங்களா? நம்ம தவறாகவே பார்த்த பிம்பங்கள் இப்படியும் இருக்கலாம் என்று கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது எங்கேருந்து வந்துச்சு? இந்த ஒரு தொற்று நோயின்னு கூட சொல்லிக்கலாம். நீங்கள் எங்கேருந்து வந்துச்சு? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது நம்மளுடைய மூத்த தாய், நம்ம எல்லாருக்கும் தாயாக இருந்த ஏவாளுடைய குணத்திலிருந்து வந்துச்சுன்னு சொல்கிறோம். அப்படி தானே? எப்போ நீங்கள் சாவ மாட்டேன்னு சொல்லி சர்ப்பம் சொன்னதாக சொல்லிச்சு. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு என்ன சொல்லி, இல்லை நடுவில் இருக்கிற மரத்தை மட்டும்தான் எங்களை சாப்பிட வேண்டான்னு சொன்னார், மற்றதெல்லாம் சாப்பிடலான்னு சொன்னார் அப்படின்னு, சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாருன்ற ஒரு வார்த்தையை அப்படி மாற்றி சொல்லி விட்டுருச்சு. எக்ஸ்ட்ரா, அதிகம். ஆனால் நம்ம நினைக்கிறோம் அதிகமாக சொல்லும்போது அது தவறு. இந்த அம்மா ஃபோனை பண்ணாவனா வைக்கவே மாட்டாவ அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன் ஐயா கிட்ட அந்த குணம் இருக்காதா? இன்னும் கொஞ்சம் நல்ல சிந்தனையோடு கவனித்து கொண்டே வாருங்கள். பெண்ணினுடைய தியாகம் வேதத்திலலாம் எங்கே இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது அநேக ஸ்திரீகள் அநேக காரியத்தை செய்திருக்கிறாங்க. நியாயாதிபதிகளாக, தீர்க்கதரிசி, பெண் தீர்க்கதரிசியெல்லாம் இருக்கிறாங்க. நம்ம அதை விட்டு தான் பார்க்க போகிறோம். இப்படி அநேக விஷயத்தை நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு பெண்ணின் வாழ்க்கையில் பெண் செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் மறக்க வேண்டாம். ஆசரிப்பு கூடாரம் நம்ம எல்லாம் தெரியும் இல்லையா? அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் காணப்படுகிற அந்த துணிகளை எல்லாம் தைத்தது யார்? ஆசாரியனா? லேவியனா? ஆனா? யார்? ஒரு பெண். அந்த துணிகளை எல்லாம் செய்தது ஒரு பெண். ஆசரிப்பு கூடத்தில் உள்ளே போனவுடனே பிரகாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பலிபீடம் இருக்கும். அந்த பலிபீடத்துக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் நடுவில் ஒன்று இருக்கும். அது என்னது?
தண்ணீர் தொட்டி என்று ஒன்று உண்டு, சரிங்களா? அந்த தண்ணீர் தொட்டி அந்த காலத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த கலவையினால, மட்களினால, அல்லது என்ன சொல்கிறது, இந்த கிளே களிமண்ணினால செய்தப்பட்ட ஒரு காரியத்தில் இருந்திருக்கும். ஆனால் அந்த தண்ணீர் தொட்டி எப்படி ஆயிடுச்சு அப்படின்றத நான் சொல்கிறேன். ஒரு வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 38 8வது வசனத்தை வாசிங்க. ஒரு ஆதாரத்தை காமிக்கிறேன். அந்த தண்ணீர் தொட்டி பெண்களால் செய்யப்பட்டது என்று சொல்லி சரித்திரம் சொல்லுது. அது எப்படி அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். யாத்திராகமம் 38 8வது வசனத்தை யாராவது வாசிங்க. ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூட்டமாய் கூடின ஸ்திரீகளின் தர்ப்பணங்களாலே வெண்கல தொட்டியையும் அதன் வெண்கல பாதத்தையும் உண்டாக்கினான். என்னது இது அர்த்தம்? ஆசரிப்பு கூடாரத்தில் வெண்கலத்தினால் செய்யப்பட்ட அந்த காரியத்தை பார்க்கும்போது அது தண்ணீர் தொட்டி என்று சொல்றோம். அந்த தண்ணீர் தொட்டிக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அது எதுக்கு அங்க இருக்குது? ஆசரிப்பு கூடாரத்தில் தண்ணீர் தொட்டி நடுவில் இருக்குல்ல, அதனுடைய அர்த்தம் என்னன்னா சுத்திகரிப்புக்காக, சரிங்களா? சுத்தம் செய்வதற்காக. இந்த ஒரு மேன்மையான அற்புதமான ஒரு விஷயத்தை வைத்தது ஒரு பெண்ணாள் என்பதை மறக்க வேண்டாம். சரி, வெண்கலம் தானே போட்டிருக்கு, அதில் அவங்க என்ன கொடுத்தாங்கன்னா, அந்த ஒரு வார்த்தை நீங்கள் எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு தெரியல. தர்ப்பணங்களாலே அப்படின்னு போட்டிருக்கல, அதுக்கு நீங்கள் பதில் சொன்னால் உங்களுக்கு பரிசு நிச்சயம். என்னன்னு நினைக்கிறீங்க? தர்ப்பணங்களாலே. நான் உடனே முறை வாசிக்கும் போது நான் புரிஞ்சுக்கிட்டது, தர்ப்பணங்கள்னு போடும்போது அங்கே பணம்னு ஒரு இருக்கு, அப்போ பணம் கொடுத்துருக்குறாங்கன்னு நினச்சேன். முற்றிலுமாக இல்லை. என்னவா இருக்கும்? ரொம்ப 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 அழகான ஒரு தியாகம் இந்த இடத்துல அந்த பெண்கள் செய்திருக்கிறார்கள். வெண்கலத்தினால் செய்யப்பட்ட காரியம் இது. அது ஒரு ஸ்திரீயின் தியாகத்தினால் வந்த ஒரு விஷயம். இது ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ளே காணப்படுகிற மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் தண்ணீர் தொட்டி, அது சுத்திகரிப்புக்கு முக்கியமான ஒரு காரியம். இது ஒரு பெண்ணினால் வந்தது என்று சொல்லும் பொழுது எப்படி இருக்கு? அப்போ கடவுள் கொண்டு வந்தார். ஆசாரியர்கள் அங்கே வேலை செய்கிறாங்க, லேவியர்கள் வருவார்கள் போவார்கள், எல்லோரும் மக்களும் வருவாங்க போகிறாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் பிரதான ஆசிரியருக்குள்ள இந்த மகா பரிசுக்குள்ள ஆசிரியன் சென்று வரணும். இதெல்லாம் நிறைய பாடம் அதில் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல இந்த வெண்கல தட்டு கொடுத்து இந்த வெண்கல காரியத்தை தந்தது ஒரு பெண். பதிலை நான் சொல்லிவிட்டேன், முடிந்தால் கண்டுபிடிக்கலாம். கூர்மையாவை கவனிங்கள். இந்த வார்த்தை தர்ப்பணங்களாலே அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், முகம் பார்க்கும் கண்ணாடி என்று அர்த்தம். நான் இது எவ்வளோ பெரிய தியாகம்னு யோசிச்சு பார்க்குறேன்னா, மிகப்பெரிய தியாகம். பெண்கள் முகப்பார்க்கும் கண்ணாடியை எங்கே கொடுக்குறாங்க? இப்போ விளங்கிக்கிட்டீங்களா எவ்வளோ பெரிய தியாகம் அப்படின்ட்டு? இந்த வெண்கலம் அந்த காலத்துலலாம் கண்ணாடி இப்போ நம்ம பார்க்குற மாதிரி கண்ணாடி கிடையாது. வெண்கல தட்டு தான் அந்த கண்ணாடியை. நீங்கள் ஏதாவது ஒருவேளை இந்த யூடியூப்பில் கிறிஸ்துவ படங்கள் ஏதாவது பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால், அந்த படத்தில் அந்த காட்சிகளை காமிச்சிருக்கிறாங்க. வெண்கலத்தினால தான் அந்த கண்ணாடியே இருக்கும். ராஜாக்கள் அரண்மனை இருந்தாலும் சரி, யார் வீடு இருந்தாலும் சரி, வீட்டில் செவுற்றில் ஒரு பெரிய தட்டு, அது வெண்கல தட்டு. அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் முகம் அப்படி தெரியும். இப்போ நம்ம பார்க்குற மாதிரி 100க்கு 100% தெரியுமான்லாம் சொல்ல வரல, சரிங்களா? ஆனால் அந்த முகம் தெரியும். அந்த தட்டை, அந்த கண்ணாடி என்று சொல்லுகிற அந்த தட்டை தியாகமாக ஆலயத்திற்கு அவர்கள் கொடுத்தார்கள். விளங்கிட்டீங்களா? ஏன் இது இவ்வளோ பெரிய தியாகமாக நினைக்கிறோம்னா, இன்றைக்கி நம்ம என்ன சொல்கிறோம்? உடனே பெண்கள்னாலே மேக்கப் போடுவாங்க, பெண்கள்னாலே அது பண்ணுவாங்க, பெண்கள்னாலே இது பண்ணுவாங்க, அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டு, அது ஒரு பக்கம் இருந்தாலும், ஆனால் அந்த காலத்திலே தேவனுடைய ஆலயத்திற்கு கொடுக்க நினைத்த அந்த எண்ணங்கள், அவர்களுடைய பங்கும் அங்கே இருக்குது என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. ஒரு சின்ன கவிதைன்னு நினச்சிக்கிடுங்க, வேணாம். அது கவியாக தோணுச்சுன்னா கவிதை, இல்லைன்னா வெறும் வார்த்தை. பெண் இல்லாமல் ஆண் இல்லை, பெண் இல்லாமல் ஆலயமும் இல்லை, பெண் இல்லாமல் ஆணும் இல்லை, ஆசீர்வாதமும் இல்லை. நினைக்க தோணுதா? சாக்ரிஃபைஸ். வேதத்தை நம்ம திருப்பிக் கொள்ளும். ஆதியாகமம் 1 வசனத்தை வாசிப்போம். ஜெனிசிஸ் சாப்டர் 1:28. முதல் ஆசீர்வாதம். பெண்கள் நமக்கு இருக்கிறதுனால, இந்த உலகத்தில் பெண்கள் இருக்கிறதுனால என்னென்ன ஆசீர்வாதம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் 2 ஆசீர்வாதம் மாத்திரம் நம்ம பார்த்துட்டு முடிக்கிறோம். முதல் ஆசீர்வாதம் ஆதியாகமம் 1 வசனத்தை வாசிங்க. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும்
ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு இந்த மனித உலகத்துல நான் பழுகி பெருகணும், சந்ததிகள் வளரும் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு இந்த 2 எண்ணங்களும் ஒன்று சேர்ந்தால் தான் உண்டு. பழுகு பெருகி அந்த பார்ட்னர்ஷிப் ஆதாமுக்கு கொடுத்தாரு, ஆபிரகாமுக்கு கொடுத்தாரு, நோவாவுக்கு கொடுத்தாரு. இந்த சந்ததிகள் எல்லாம் தொடர்ச்சியாக தேவன் ஆசீர்வாதமாக கொடுத்தார் என்று சொன்னால் இன்றைக்கு பெண்கள் அவசியம். பெண் இல்லாமல் ஆண்களால் வளர முடியாதா, வர முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி ஒருவேளை கேட்டீங்க அப்படின்னா வளரலாம். பெண்கள் இல்லாமல் மனுஷன் இன்னைக்கு வளரலாம். 2 வளர்ச்சி இருக்கு. பெண்ணே இல்லாமல் ஒரு ஆணால் வளர முடியுமானா வளரலாம். ஒன்று இப்படி இல்லாட்டி இப்படி. யோசிச்சு பாருங்க. வேணா ஆகலாம் இப்படி, இல்லைன்னா இப்படி ஆகலாம். ஆனால் பெண்கள் இல்லாமல் ஆண்களால் வாழ முடியாது. நான் சொல்லலை, வேதம் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம். மனிதனுக்கு ஏற்ற துணை என்றுதான் சொன்னார். ஏற்ற துணை, துணைன்னு சொல்லியிருக்கலாம், ஜஸ்ட் சப்போர்ட் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்திக்கலாம், உறுதுணை அல்லது என்ன மாதிரி. ஏற்ற துணை எக்ஸாக்டா தேவை. பெண்கள் உண்மையாகவே மிகப்பெரிய கண்கள் தான். பெண்கள் மிகவும் உண்மையாகவே தேவைதான். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் வசனம் 4-7 வாசிக்கும் போது ஒரு உடன்படிக்கையை ஆபிரகாமுக்கு அங்கே செய்கிறாரு. 4வது வசனத்திலிருந்து ஆரம்பிப்போம். ஜெனிசிஸ் சாப்டர் 17 verse 4-7. ஆதியாகமம் 17 4-7 வரையும் வாசிக்கும் போது, நான் உன்னுடனே பண்ணியிருக்கிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணும்போது பேசுறாரு ஆபிரகாம்கிட்ட. எடுத்த உடனே சொல்லிட்டாரு, நீ திரளான ஜனங்களுக்கு தகப்பனாவாயிட்டாரு. எப்ப நீ தான்ப்பா எல்லாருக்கும் ஹெட் ஃபாதர் என்று சொல்லி, காட் ஃபாதர் கிடையாது சரியா, ஹெட் ஃபாதர். நீங்க தான் எல்லோருக்கும் தகப்பன் என்று சொல்றாரு. இந்த ஒரு பட்டமோ அல்லது இந்த ஒரு பதவியோ அல்லது இந்த ஒரு தருணமோ ஒரு ஆணுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மூல காரணம் யார் என்று தொடர்ந்து சொல்றாங்க அப்படின்னா, இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடினால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். 6வது வசனம், உன்னை மிகவும் அதிகமாய் பழுகி பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்தில் ராஜாக்களை தோன்றுவார்கள். தகப்பன் என்ற ஸ்தானத்தை மட்டும் கொடுக்கலப்பா, உன்னுடைய சந்ததியிலிருந்து தான் ஜாதிகள் வர போறாங்க, உன்னுடைய சந்ததியிலிருந்து தான் பழுகு பெருக பண்ண போறேன், ராஜாக்கள் தோன்ற போறாங்க. இப்படின்ற விஷயத்தெல்லாம் எங்க இருந்து கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது 7வது வசனம் வாசிக்கும் போது, உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கு பின் தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை, நித்திய உடன்படிக்கையை ஸ்தாபிப்பேன் என்று ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஆசீர்வதித்து சொன்னார். வெளிப்படையில் பார்க்கும்போது ஏதோ ஆணுக்கு ஆபிரகாமுக்கு தான் கொடுத்தது. ஆனால் யாரால நிறைவேற்ற முடியும்? முத்துக்கள் போல பார்க்க வேண்டிய பெண்களை முத்தாக இல்லா என்று சொன்னாலும் எப்படி பார்க்கக்கூடாது? யோசிச்சு பாருங்க. இந்த ஆசீர்வாதம் நிறைவேற வேண்டும் என்றால் பெண் அவசியம். ஆணுடைய வாழ்க்கையில் பெண் இல்லை என்று சொன்னால் ஆசீர்வாதமே இல்லை. ஆசீர்வாதம் நமக்கு வர வேண்டும் என்றால் நம் குடும்பத்தில் உள்ள பெண்களோடு இசைந்து இருக்கும் போதுதான் அந்த ஒரு ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுப்பார். இன்னைக்கு நிறைய பார்க்கிறோம், நம்மளுடைய கண்களுக்கு முன்பதாக தெரிகிற நிறைய அடையாளங்கள் இருக்கு. நிறைய உருவாக்கத்தை பெண்களால் செய்கிறாங்க இல்ல? சிஎம்சி காலேஜ் யாரால் உருவாக்கப்பட்டது? அநேக மருத்துவர்கள், இந்த செவிலியர்கள்லாம் உருவாக்கி கொண்டு வராங்க. பெரிய ஒரு கல்லூரி, இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியுது அந்த கல்லூரி கேட்டா, சிஎம்சி. ஒரு பெண். என்னுடைய மாஸ்டர்ஸ் நான் படிச்சுட்டு இருக்கும்போது, முதுகலை பட்டம் படிக்கும்போது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். சோஷியல் மீடியாவை பற்றி தான் என்னுடைய ப்ராஜெக்ட் இருந்துச்சு, என்னுடைய தீசிஸ். அப்போ ஹிஸ்ட்ரி ஆஃப் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சர்ச்னு ஒரு தலைப்பு நான் எழுதணும். 7th டே 7ஆம் நாள் அட்வென்ட் திருச்சபை உருவாக்கப்பட்டது எப்படி அப்படின்னு ஒரு தலைப்பில் நான் கொடுக்கணும். பிரகாசபுரத்துக்கு ஃபோன் அடித்தேன். அங்கே தான் நம்மளுடைய தமிழ்நாட்டில் முதல் சபை, தாய் சபை தமிழ்நாட்டுக்கு இதுதான், பிரகாசபுரம், தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. அங்கே ஃபோன் அடித்து நான் கேட்குறேன், இந்த மாதிரி இந்த சபை எப்படி உருவாச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா
அப்போ அவங்க சில டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு அனுப்பி விட்டாங்க. இப்படி தான் இருக்குன்னு சொல்லி கைப்படையில் அங்கே எழுதியிருக்கிறாங்க. பாதி புரியுது பாதி புரியல, பேனாக்களில் எழுதப்பட்ட ஒரு உண்மை வரலாறு. அதை நான் வாங்கி என்ன செய்கிறேன் அப்படின்னா, அதை படித்து நான் ஃபோட்டோ எடுத்து பார்க்குறேன். இதை தமிழில் இருக்குது, அதை நான் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தாகணும். எல்லாம் வாசிக்கிட்டே இருக்கும் போது நான் பார்த்த ஆச்சரியம் அதில் இருந்தது. அந்த பிரகாசபுர திருச்சபை கட்டடம் கட்டுவதற்கு, முதலாக ஸ்தாபிப்பதற்கு, இடம் வாங்குவதற்கு ஒரு பெண்ணின் எதை விற்று வாங்கினாங்க தெரியுமா? எதை அடமானம் வைத்து வாங்கினார்கள் தெரியுமா? நமக்கு பேரே உண்டு. சில நேரத்தில் நிறைய மற்ற நபர்கள், என்னுடைய நான் அட்வென்டிஸ்ட் நண்பர்கள் சில பேர் சொல்லுவாங்க, நீ தாலி அறுத்தன் சபையில் தானே சேர்ந்துருக்க, விளங்கிட்டீங்களா? தாலியை அறுத்து தூக்கி போட்டு அதில் வாங்கப்பட்ட சபையில் தானே நீ சேர்ந்தாய். பெண்ணின் தியாகம். அன்னைக்கு நகை பெருசா தெரிஞ்சிருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. அந்த பெண் அணிந்திருந்த ஆபரணங்கள், ஒரு தாலி, ஒரு தங்கம், அதை கலற்றி என் தேவனுடைய ஆலயத்திற்காக நான் எழுப்புவேன். எவ்வளவு பெரிய தியாகங்கள் இதெல்லாம். அது பெண்ணால் முடியும். ஒரு அந்த நேரத்தில் என்கிட்ட பிரேஸ்லெட் ஒருவேளை யாராவது போட்டிருந்தாங்களா, தந்திருப்பாங்களான்னு தெரியல. தங்க வாட்சி கட்டியிருந்தா தந்திருப்பாங்களான்னு தெரியல. தந்திருக்கலாம், அதனால தான் தெரியலன்னு சொல்கிறேன். ஆண்கள் யாரும் கோபித்துக்கொள்ள வேண்டாம், நானும் உங்களை சார்ந்தவன் தான், இல்லையா? ஆனால் அந்த தியாக மனப்பான்மை சில நேரத்தில் உண்டு. வீட்டிலலாம் நானும் பார்க்குறேன், நிஜமாக சொல்கிறேன். விட்டு கொடுக்குற மனப்பான்மை எங்கள் வீட்லேயும் உண்டு. ஒரு சின்ன பொருளாக தான் இருக்கும். நான் 2 நிமிஷம் இந்த பொருளை பார்த்துட்டேன்னா எனக்கு பிடிச்சிருச்சுன்னு எங்கள் அக்காவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா கொடுத்துருவா. ஆனால் அந்த நிலைமையை நானும் சில நேரத்தில் அறிந்து சில நேரத்தில் செய்ய முயற்சிப்பேன். முடிவு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. சில நேரத்தில் உண்டு, சில நேரத்தில் இல்லை. டிபெண்ட்ஸ் ஆன் த திங்ஸ், ரைட்? அந்த பொருளின் மதிப்பை பொறுத்து என்னுடைய எண்ணங்கள் திசை மாறும். யோசிச்சு பாருங்க. தியாக மனப்பான்பு பெண்களுக்கு உண்டு. உமனை தட்டி எழுப்புறது லேசான காரியம் கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, பொதுவாக சொல்லுவாங்க ஆண்களுக்கு பலம் அதிகம் அப்படிதானே, சரீரத்தில் பயங்கர ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்கிறோம். சிம்சோனை பார்த்து சொல்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். நமக்கு ஒருவேளை சரீர பலமாக இருந்தாலும் பெண்களுக்கு எது பலம் அதிகமாக இருக்குது? ஒருவேளை நம்ம சொல்கிறோம் பெண்கள் பலவீன பாண்டமானவர்கள் என்று சொல்கிறோம். தட்ஸ் ட்ரூ, இல்லைன்னு சொல்ல வரலாம். ஆனால் ஒருவேளை சரீர ரீதியாக ஒரு வளர்ச்சி நம்ம இருந்தாலும் மன ரீதியான ஒரு வளர்ச்சிகளும் ஒரு தெம்பு யாற்றிருக்கு ஆணை காட்டிலும் அவங்களுக்கு உண்டு. பார்த்துக்கலாம். ஏன் அந்த வலிமை இருக்குன்னு நான் நினைக்கிறேன்னா, ஆங்கிலத்தில் மென் என்று சொல்கிறோம், பெண்களுக்கு உமன் என்று சொல்கிறோம். அந்த உமன்லேயே மென் இருக்குது, அதனால தான் பிரச்சனை. விளங்கிட்டீங்களா? அந்த வலிமை எங்கேருந்து வருகிறதுனா அந்த உள்ளே இருந்து தான் வருது. சுலபமாக சும்மா தட்டி எழுப்பிடக்கூடாது. 2வது ஆசீர்வாதத்தை பார்த்து முடிப்போம். சங்கீதம் 128 3வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 128 3வது வசனம், மன்னிக்கும். Psalms 128 verse 3. உன் மனைவி உன் வீட்டு ஓரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். இந்த வசனத்தை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நான் யோசிக்கல. நேற்று தினத்தில் இதை பற்றி தியானம் பண்ணும்போது எனக்கு இன்னும் அதிகமான ஒரு நாட்டம், ஒரு ஆர்வம் வந்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை பழத்தை போல, திராட்சை கொடியை போல இருப்பார்கள். ஒரு செடியில பல கனிகளை கொடுக்கக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் பெண்கள் மாத்திரம்தான். சொந்தத்தையும் பார்க்கணும், பந்தத்தையும் பார்க்கணும், சபையையும் பார்க்கணும், வீட்டையும் பார்க்கணும், வேலையும் பார்க்கணும், அநேக காரியத்தை கையாளக்கூடிய திறன் பெண்களுக்கு உண்டு. அவ்வளவு தியாக மனப்பான்மை அந்த பெண்ணுடைய இருதயத்தில் இருக்கிறது என்பதே சந்தோஷம். விதைக்கிறது ஆணாக இருந்தாலும் சரி, விளைச்சல் ஒரு பெண் என்பதை மறக்க வேண்டாம். வீட்டிலலாம் வரும்போது பார்த்தீங்கன்னா, என்னுடைய வீட்டை சுத்தம் பண்ணுறது முறையில் பார்க்கும்போது இருக்கிறதே 2 மாளிகை ரூம், எனக்கு கொஞ்சம் பெரிய ரூம்னு வைங்களேன். அதை சுத்தம் பண்ணுறதுக்கு நான் எடுத்துக்கொள்கிற நேரம் ஒரு ஓய்வு நாளே பத்தாது. அப்போ யோசிக்கிறேன், எப்போவாது அம்மாவோ அக்காவும் யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா சுத்தம் பண்ணுவாங்க நல்லா தெளிவாக. நம்மளாம் இப்படி எப்படி பெருக்கிறனா ஒரு டான்ஸ் ஆடிட்டு பெருக்கிற டைப் நம்மளாம். அப்படின்னு என்ன அர்த்தம்? சும்மா ஒரு கடமைக்கு.
ஆனால் அவங்க அப்படி இல்லை. நம்ம சேர் இருக்கும், அந்த சேர் அடியில் இருக்குது அப்படின்னா 2 தட்டு சச்சு அப்படி அப்படி பண்ணுறாள் நான்லாம் சில நேரத்தில். அதுக்காக யோசிக்காதீங்க, அப்படி உண்டு. ஆனால் அவங்க நான் பார்த்துருக்கேன், நிறைய டைம் யோசிப்பேன். அவங்க என்ன செய்றாங்கன்னா அந்த சேர் நாற்காலியெல்லாம் தூக்கி எடுத்து நவட்டி, விளங்கிட்டீங்களா? அதில் தான் பெண்கள் விசேஷமானவர்கள் என்று நான் சொல்கிறேன். இப்படிப்பட்ட சின்ன சின்ன விஷயம் தனி சிறப்பு பெண்களுக்கு உண்டு. அதை தூக்கி சுத்தம் பண்ணி ஆரம்பித்து வீடை பார்ப்பேன், பரவாயில்ல சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிடுவேன். சொல்லிவிட்டு ஒரு முறை சுத்தம் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த முறை எனக்கு என்ன ஒரு ஆர்வம் வந்துடும்னா, சரி இதை பண்ணிட்டாங்க, நம்ம இதை மெயின்டைன் பண்ணிட்டா கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன், அடுத்த நாள் அதை இப்போ இருக்க ஆரம்பிப்பேன். வேலை பழுது ஒரு வேளை அதிகமாகி மீட்டிங்கு அது இதுன்னு ப்ரேயர் ஏதாவது அங்கே போயிட்டேன்னா அந்த ஆளை போயிடும். மறுபடியும் கழுதை கட்டர்பாயி குட்டிச்சவராக போயிருமா ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அந்த வீடு மறுபடியும் போயிடுது. மறுபடியும் சுத்தம் பண்ணுவாங்க, மறுபடியும் சுத்தம் பண்ணுவேன். ஆனால் ஒரு விஷயத்தை ஆரம்பிப்பதற்கும் தூண்டுவதற்கும் என்னை அனுப்புவதற்கும் அந்த அவங்களுக்கு செய்த காரியம் எனக்கு முன்னிலைப்படுத்துதுன்னு சொல்ல வரேன். அது பெண்களால் மட்டும்தான் முடியும் நான் நினைக்கிறேன். ஒருவேளை என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்கலாம், ஆண்களுக்கு பணிவான வேண்டுதலாக நான் சொல்கிறேன். ஸ்கூலுக்கு போகிற காரியம், சமைக்கிற காரியம் அப்படின்னு நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இந்த மல்டி டாஸ்கிங் மைண்டெல்லாம் பெண்களுக்கு மாத்திரம்தான் உண்டு. குக்கிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நானும் நிறைய ட்ரை பண்ணிட்டேன். ஒரு அடுப்பு இருக்குன்னா அதில் 2 புகை குண்டா 2 இது உண்டு. அதில் ஒரு இதில் ரைஸ் வச்சுட்டு இன்னொரு இதில் சரி வெங்காயம் தக்காளி இப்படி மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சா எனக்கு மைண்ட் ஒர்க் ஆகாது. முன்னு இதில் முடிக்கணும், இல்லாட்டி அது விசில் வந்து 3 விசில் அடித்து இறக்கி வச்சா தான் அடுத்து இது வைக்கணும்னு நினைப்பேன். ஆனால் சில பேர் பெண்கள் வீட்டில் பார்க்குறேன் 3 அடுப்பு வச்சுருப்பாங்க. அந்த 3லேயும் எங்கள் குக்கர் இது சாப்பாடு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கோம், விசில் கரெக்டாக சொல்லுவாங்க. நம்மலாம் கோட்டை விட்டுருவேன். நான் குறிப்பாக ஆண்கள் நான் சொல்கிறேன், என்னையே சொல்கிறேன், நிறைய கோட்டை விட்டுருவேன். இங்கே நடந்துட்டு இருக்கோம், அடுத்தது கிண்டிட்டு இருப்பாங்க, இது பண்ணிட்டு இருப்பாங்க, பைப்பு நிறைய தான் வெளியே பாருப்பாங்க, பின்னாடி அங்கே பெருக்கிட்டானா பாருங்க. எப்படி தான் அந்த வேலைகள் எல்லாம் பெண்கள் மனதில் வைப்பாருன்னு தெரியல. இவ்வளோ காரியம் எப்படி? பெண்கள் மனிதன் வாழ்க்கைக்கு அவசியம். டிரைவிங் பார்க்கும்போது பைக்கு கார் எல்லாம் சாதாரணமாக ஓட்டுறாங்க. இங்கே நம்ம சித்தூரில் எத்தனை பேர் நீங்கள் பார்த்தீங்க தெரியல, ஒரு பாப்பா ஓட்டுற வண்டியை எனக்கு ஸ்பீட் பிரேக்கில் தூக்கி போட்டாலே நான்லாம் அப்படி ஆட்டுற ஆள். அது போல் ஒரு டயரை தூக்கிக்கிட்டு ஓட்டுதுங்கிற நான் மிரண்டுட்டேன். ஸ்பீட் பிரேக்கெலாம் கண்ணுக்கே தெரில, அது யாருக்கோ, அது ரோட்டுக்கு தான் ஸ்பீட் பிரேக், எனக்கா ஸ்பீட் பிரேக்குன்ற மாதிரி அடிச்சு போகிறேன்ட்டு அந்த ஜனனி பேக்கரி சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு போயிட்டுருக்கு. இப்போ கொஞ்ச நாள் ஆள் இல்லை, நான் பார்க்கல இடையில. என்னெல்லாமோ திறமைகள் பயங்கரமாக வளர்கிறாங்க. ஏரோப்ளைன் ஓட்டுது, பக்கம் போய் நின்று அதெல்லாம் ஒரு டைம் நான் அனுபவம் வச்சுருக்கேன். அதில் ஏறி உட்காரும் போதே இதையெல்லாம் படன்னு ஆயிடுச்சு. ஒருவேளை முதல் முறைன்றனால அப்படி இருந்திருக்கலான்னு வைங்களேன். தைரியம் அதெல்லாம் எப்படி நடக்க வேண்டிய நடக்கும்போது, கற்றுக் கொடுக்க காரியத்தை கற்றுக் கொடுக்கும்போது பெண்கள் தானாக அவர்கள் வளருகிறார்கள் என்பதை நான் பார்க்கிறேன். ஸ்பெஷல் சாங் பற்றி சொல்கிறேன் நான். பார்த்தீங்களா, பெரிய நான் ஒன்றும் இசை ஞானி கிடையாது. ஆனால் அவங்க பாட்டு ஆரம்பிக்கும் போது ஜோனத்தட்டையும் சொன்னேன், அருள்தாஸ் அவர்கிட்டையும் சொன்னேன், பாட்டு கொஞ்சம் ஸ்கேலு கொஞ்சம் தூக்கி பாடின மாதிரி இருக்குது. அந்த பல்லவி சரணங்கள்லாம் ஓகே, பல்லவி வரும்போது தூக்கிடுவாங்களா நல்லா பாடிடுவாங்களான்னு தெரிலன்னு சொல்லிட்டு நான் பயந்தேன். ஆனால் அழகாக பாடிட்டீங்க. அதுக்கேற்ற மாதிரி அவரும் பீட்டு ஆரம்பிச்சிட்டாரு. அது ரொம்ப அற்புதமாக முடிஞ்சு. அதான் நான் சொன்னேன், நேர்த்தியாக பாடி முடித்தார்கள். நீங்கள் பாட மாட்டீங்கன்னு நான் நினைக்கல, எனக்கு நம்பிக்கை இல்லாமல் நான் அப்படி சொல்ல வரல. நான் அதை இதுக்கு முன்னாடி பாடி பார்த்துருக்கேன். இந்த பிச் அந்த ஸ்கேல் என்னால் பாட முடியாது. அதனால தான் நான் பயத்தில், அங்கிள் இவங்க வந்து கொஞ்சம் ஸ்கேலு லோவாக ஆரம்பிச்சிருந்தா சரியாக இருந்திருக்கும், மேலே நோக்கி பாடிட்டாங்க, ஸ்டான்ஸாக்கு கஷ்டப்படுவாங்க. என்ன கஷ்டத்தை நான் பார்க்கல. முடியும், அவர்களாலையும் முடியும். ரைட்டா? அவ்வளோ விஷயங்கள் இன்னைக்கு நாம் பார்க்குறோம். வேதத்தில் ஒரே ஒரு பெண் பெயர் மட்டும் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். அவர்களை பற்றி நமக்கு தெரியும், அதனால் அந்த பெயர்கள் மாத்திரம் சொல்லிட்டு ஒரு சில காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். முதல் தீர்க்கதரிசி, முதல் நியாயாதிபதி என்று யாரை சொல்கிறாங்க? தெபோராள். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவங்களுடைய விஷயம் எங்கே வரையும் போச்சுன்னா, நான் வசனம் நிறைய வச்சிருக்கேன், ஆனால் நான் படிக்கிறேன். ஏன் ஆண்டவர் தெபோராவை பயன்படுத்துகிறாங்க நான் யோசிச்சு பார்க்குறேன். தெபோரான்ற பெயருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஹனி, தேன் என்று அர்த்தம். சரிங்களா? தெபோரான்ற வார்த்தைக்கு அர்த்தம் தேன் என்று அர்த்தம். இவங்க வந்து தீர்க்கதரிசி, 7 தீர்க்கதரிசியில் முதல் பெண் தீர்க்கதரிசி இதில் இவங்க. அதாவது 7 தீர்க்கதரிசியில் பெண் தீர்க்கதரிசி 7 பேர், அதில் முதல் தீர்க்கதரிசி இவங்க. ஆண்கள் வரிசையில் பார்க்கும்போது 4வது தீர்க்கதரிசி அவங்க இருக்கிறாங்களாம். நியாயாதிபதி என்றும் அவர்களுக்கு பெயர் இருக்குது. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த விவரத்தெல்லாம் பார்க்குறேன். இது எங்கே பார்க்கலான்னு நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 5வது அதிகாரத்தை நீங்கள் வாசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஒரு கூஸ்பம் வரும். பெண்கள் முடிஞ்சால் வீட்டுக்கு போயிட்டு வாசிச்சு பாருங்க.
ரைட்டா? அந்த அதிகாரத்தில் பார்க்கும்போது அந்த காரியத்தை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை யாராவது வாசிங்களேன். நியாயாதிபதிகள் ஜட்ஜஸ் 5:7, 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை ஒரு முறை வாசிங்க. அந்த தெபோராளை பற்றி என்ன சொல்லுகிறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஏன் தேவன் தெபோராளாவை இங்கே தெரிந்து கொண்டார் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு வந்துச்சு. அந்த கேள்விக்கு உண்டான பதில் இந்த வசனத்தில் பார்த்தேன். நான் என்ன போட்டிருக்கேன்னா, தெபோராளாகிய நான் எழும்பும் அளவும் இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும், எந்திரிக்கிறது வேற, நான் எழும்புகிற அந்த தருணம் எப்படி இருக்குன்னா, நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின, இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின. அங்க நியாயாதிபதிகள் அங்க காணல. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நீங்க நியாயாதிபதிகள் கடைசி அதிகாரத்தில் கடைசி வசனத்துல நினைக்கிறேன், அதில் வாசிச்சு பார்க்கும்போது சொல்லு, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் உங்க நியாயாதிபதிகள் இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை அப்படியே போட்டிருக்கு. அப்போ இவங்க எழும்புறாங்க, தேவன் இவர்களை தெரிந்தெடுக்கிறாரு. ஒரு யுத்தத்திற்கு போகும்போது தன்னுடைய கணவனோடு செல்லுகின்ற அனுபவத்தை நான் வாசிச்சேன். ஆச்சரியமா இருந்துச்சு. அங்க வாசிக்கும் போது அதுக்கு முன்னாடி நிகழ்வு நடந்துச்சு. அங்க 2 பேர் பேசுறாங்க, வா என்னோட போலாம், யுத்தத்துக்கு போலாம்னா, இல்ல இல்ல இல்ல, ஆண்டவர் என்ன முடிவு பண்ணியிருக்காருன்னா, ஒரு ஸ்திரீயினால் மேன்மை வரும் என்று சொல்லி சொன்னார் அப்படின்னு போட்டிருக்கு. யாருப்பா அந்த ஸ்திரீ அப்படின்னு யோசிச்சு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா படிச்சுக்கிட்டு இருக்கேன். அது தெபோராள் என்று சொல்லி பெயர் வந்துச்சு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு யுத்தத்திற்கு ஒரு பெண்ணும் காரணமா அப்படின்னா, யுத்தத்திற்கு பெண் காரணம் இல்ல, யுத்தத்தை ஜெயிப்பதற்கு பெண் தேவை, அதுதான் காரணம் என்று நான் வாசிச்சேன். எவ்வளவு ஆச்சரியம்! பெண்களால் எதை வேண்டாலும் சாதிக்கலாம். ஒரு தாயின் பாசம் இவர்களுக்குள் காணப்பட்டதனால தேவன் இவரை தெரிந்தெடுத்தார் என்று இந்த வார்த்தையின் மூலமாக என்னால் பார்க்க முடிஞ்சது. ஒரு தாயின் பாசம் இவர்களுக்கு காணப்பட்டுச்சு, தேவன் கரெக்டாக தேர்ந்தெடுத்தார். நாமும் இவர்களைப் போல என்ன தாயின் பாசம் இருந்துச்சுன்னா, அவங்க அந்த இடத்துல நினைச்சது என்னன்னா, மற்றவர்களுக்காக பாடுபடுகிற ஒரு எண்ணங்கள் அவங்களுக்கு வந்துச்சான். என்னோட விளக்கத்தை ஆசிரியர் நிறைய பேர் எழுதுறாங்க, விவரித்து காமிக்கும் போது இதான் எழுதுனாங்க. அடுத்தவங்களுக்காக அப்படின்னு யோசிப்பாங்க. வீட்டில் 4 பேர் இருக்கோன்னு வைங்களேன், 3 பேருக்கு தான் சாப்பாடு இருக்குன்னு வைங்களேன். ஒரு ஸ்திரீ என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க பாப்போம்? ஒரு ஸ்திரீ என்ன பண்ணுவாங்க? ஸ்திரீ கிட்ட இருந்து நான் பதில் எதிர்பார்க்கல, என்னை போல ஆண்மார்களுக்கு நான் எதிர்பார்க்கிறேன். சாப்பாடு இருக்கு, 4 பேர் தான், 4 பேர் இருக்கோம், 3 பேர் தான் சாப்பாடு இருக்கு. முதல் வயிறு யாருக்கு நிரப்புவாங்க? 2 பசங்க இருக்கான்னு வைங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 2 பசங்க, ஒரு பொண்ணு ஒரு பையனை வச்சுக்கலாம், 2 பையன் 2 பொண்ணு எதுவும் வச்சுக்கோங்க. 3 பேர் தான் சாப்பாடு இருக்கு. ஃபர்ஸ்ட் யாருக்கு பசி ஆட்டுருவாங்க? ஒரு ஸ்திரீ, ஒரு தாய். ஆண்கள் என்ன எங்கே போனீங்க மக்களே? பசங்க சொல்லுங்க பார்ப்போம். உங்கள் வீட்டில் சாப்பாடு இருக்கு, 3 பேர் தான் சாப்பாடு இருக்கு, உங்கள் அம்மா ஃபர்ஸ்ட் யாருடைய வயிற்றை நிரப்புவார்கள்? என்னென்ன? அப்பாவுடைய வயிற்று. அது அந்த வீட்டில் கொஞ்சம் விசேஷமாக நடக்க, பரவாயில்ல, ஐ அப்ரிஷியேட். ஏன்னா ஒரு சந்தோஷம் தான். சரி, வேற ஜோனத்தன் நீ என்ன நினைக்கிற? சரி, ஒரு கணவன் என்ற முறையிலிருந்து அவருடைய பதில் அழகா வந்துச்சு. கிருபா ஆண்டி சூப்பர். நீங்க சொல்லுங்க. யாருக்கு? ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் போட்டு முடிச்சிருவாங்கன்றான். நிம்மி அக்கா ஒரே நேரத்தில் ஜோயலுக்கு உனக்கும் உங்கள் அப்பாவுக்கு 3 பேருக்கும் போட்டு முடிச்சிருவாங்க. இதுவும் நல்லா இருக்கு. அங்கே கணவர், இங்கு கணவர் அண்ட் பிள்ளைகள். அதுக்காக பிள்ளைகள் முக்கியம் இல்லைன்னு நினைச்சிடாதீங்க, உங்கள் அப்பா இப்படி போட்டு விட்டார் நினச்சி வீட்டில். ரைட்டா? சரி, இது ஒரு அழகா இருக்கு. சரி, வேற ஏதாவது முயற்சி பண்ணுங்க பார்ப்போம். யார்? 3 பண்ணு தான் இருக்கு, 4 பேர் இருக்கோம். ஒரு தாய் கையில் கொடுத்து பராமரித்து நீ இதை கொடுன்றாங்க. ஒரு தாய் என்ன செய்யும்? ஆண்கள் முயற்சி பண்ணுறது நல்லது என்று நினைக்கிறேன். இந்த செய்தி நமக்கு, எங்களுக்கு, உங்களை பற்றி எங்களுக்கு அப்படி வச்சுக்கிடுங்க. 3 பேருக்கு கொடுத்துட்டு தண்ணியை குடிச்சிட்டு படுப்பாங்க. என் வீட்டு தாய் அப்படிதான், நான் பார்த்த வரைக்கும் என் தாய் அப்படிதான். இல்லை எனக்கு டயர்டாக இருக்குது, எனக்கு பசிக்குது, இன்னைக்கு முதல்ல எனக்கு சாப்பாடை போடு. நான் அதை கேட்டதே இல்லை அந்த வார்த்தை என் தாயோட வார்த்தையிலேருந்து. சாப்பிட்டீங்களான்னு கேட்பாங்க. சாப்பிட்டாச்சு. வளர தான் தெரியும், அங்கே காஞ்சி தான் இங்கே நிறைஞ்சிருக்கு அப்படின்ட்டு. பெண் தியாக மனப்பான்மை இருக்குது, அவர்களோடு இருந்தது, தொடர்ந்து வருது. பிறரை பற்றி சிந்திக்கிறதற்காக, பிறரை பற்றி யோசிக்கணுன்ற உணர்வுகள் பெண்ணுக்கு அதிகம் உண்டு என்பதை நான் கண்டறிந்தேன். நியாயாதிபதியில் மீண்டும் ஒருமுறை நீங்கள் வாசிச்சு பாருங்க, நேரம் இல்லை, நான் முடிக்கிறேன். நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 5வது அதிகாரத்தில்
அந்த தெபோராளை பற்றி அநேக காரியம் போட்டிருக்கு. வீட்டில் உண்மை வேண்டுமானால் ஒரு பெண் அவசியம். சபையில் ஒரு மேன்மை வேண்டுமென்றால் ஒரு பெண் அவசியம். திருமணத்தில் ஒரு மேன்மை வேண்டுமென்றாலும் ஒரு பெண் அவசியம். வாழ்க்கையில் ஒரு பெண் வேண்டும் என்பதை மறக்க வேண்டாம். கோழி நீங்கள் போகும்போது, கோழி தனியாக செல்லும்போது பார்த்தீங்கன்னா பயந்து ஓடிடும். பெண் கோழி ஏதாவது பாம்போ இல்லை ஏதாவது கடிக்க ஒன்று வருதுன்னு வைங்களேன், ஒரு பெண் கோழி இருக்குன்னு வைங்களேன், சுற்றி ஏதோ ஒரு பாம்புகளோ அல்லது அதை தாக்குற மாதிரி ஏதோ ஒரு மிருகங்கள் வந்துட்டு எஸ்கேப் ஆக தான் நினைக்கும். ஆனால் அதே அந்த தாய் கோழி கூட குஞ்சுகள் இருந்துச்சுன்னு வைங்களேன், ஓடுன்னு நினைக்கிறீங்க? தன்னுடைய சரீரத்தில் எத்தனை கொத்துகள் வாங்கினாலும் சரி, தான் எப்படி அழித்து கொண்டாலும் சரி, அந்த குஞ்சுகளை பராமரிப்பதுதான் மேன்மையாக இருந்தது. அது பெண்ணுக்கு மட்டும்தானா? ஆச்சரியமா இருந்துச்சு. தியாகம் தியாகம். இப்படியும் தியாகம் இருக்கு, நிறைய தியாகம் இருக்கு. தெருக்கல்ல சண்டை போடும்போது சண்டையை நிப்பாட்டணும்னு வைங்களேன், ஆண்களை தான் போதும். சண்டையை நிப்பாட்டணும்னு வைங்களேன், ஒரு அக்கா வந்தால் போதும். அந்த ஏரியாவே சும்மா ஜொலிக்கும் அப்படின்றாங்க. அப்படியா? சி ஈஸியாக அப்படி டக்குன்னு சில விஷயங்கள் போடுறதுக்கு பெண்கள் அவசியம் எங்களுக்கு தேவைப்படுறாங்க. வண்டியில் லைசன்ஸ் இல்லாமல் போனால் அன்றைக்கி பின்னாடி அம்மா இருந்தாலும் நான் தப்பிச்சுக்கிட்டு இருக்கேன் எத்தனை நாள் தெரியுமா? இப்போ லைசன்ஸ் இருக்குது, பார்க்குறவர்களுக்கு சொல்கிறேன், லைசன்ஸ் இருக்குது. சேஃப்டி, பாதுகாப்பு, எப்படியெல்லாம் நம்மளை சுற்றி அநேக விஷயத்தில் அவங்க இருக்கிறாங்க. அவருடைய தியாகங்கள் இன்னும் அழகாக. இறுதியாக என்னுடைய சாட்சியை நான் 4 வரியிலே சொல்லி முடிக்கிறேன். இன்றைக்கு ஒரு போதகராக ஒரு சபையில் தேவனுடைய தூதை சொல்லுகிற மகனாக நிற்பதற்கும் அந்த பெண் தான் காரணம். பெற்றோருடைய வழிநடத்தல் மூலமாக வந்து நின்றாலும் அந்த தாயின் ஜெபத்திலே நின்றவன் தான் இந்த நாள் உங்களுடைய சபை போதகர். நல்லா தூங்குற பழக்கம் இருந்துச்சு, இப்போ மோஸ்ட்லி வரமாட்டேங்கி. வேலை பழுது அதிகமான மட்டும்தான் கொஞ்ச நேரம் லேட்டாக எழுந்திரிக்கிறேன். அப்போல்லாம் ரொம்ப தூக்கம் உண்டு. அப்போ கட்டில் இப்படி இருக்கும், கட்டில் ஒரு ஓரத்தில் நின்று பாட்டு சத்தம் கேட்கும், ஜோமட்ட சத்தம் கேட்கும், இந்த சோத்திர பலியர் சத்தம் கேட்கும், பனித்துளியர் சத்தம் கேட்கும், எல்லாம் கேட்டுகிட்டே இருக்கும். ஒரு நாள் ரொம்ப எரிச்சல் ஆகிட்டேன். ஒரு மனுஷன் தூங்கிட்டு இருக்குது உங்களுக்கு தெரியல, கொஞ்சம் அந்த பக்கம் போய் பாடுங்க அப்படின்னு சொன்னேன். கரண்டியோடு வந்தாங்களா, செருப்போடு வந்திருப்பாங்களா, விளக்கு மாத்தோடு வந்திருப்பாங்களா, பைபிளோடு வந்தாங்க எங்கள் தாய். அதுதான் ஸ்திரீ. ஜெபித்தாங்க, ஜெபிக்கிறாங்க, ஜெபிப்பாங்க. அதுதான் ஸ்திரீ. பெண் மோஸ்ட் பவர்ஃபுல். நம்முடைய சபையினாலும் சரி, நம்முடைய இல்லங்கள்னாலும் சரி, ஸ்திரீ அவசியம். ஒரு பெண் அவசியம் என்பதை நாம் பார்த்தோம். தெபோராளை போல மேன்மைகள் கிடைக்கும் வசனம் நம்ம விட்டுட்டோம், ஆனால் அதில் கொடுக்கப்பட்டிருக்கதான். அந்த யுத்தத்துக்கு போகும்போது வானு கூப்பிட்றாங்க, இல்லை அவங்க ஸ்திரீயை தான் ஆயத்தம் பண்ணார் கர்த்தர், கொண்டு வா. வந்தா வெற்றியின் வாகையை சூடினார்கள். சில பேருக்கு, சில பெண்களுக்கு தெரிய மாட்டேங்குது நீங்கள் எவ்வளோ பெரிய பலசாலி என்று சொல்லி. உங்களை தட்டி எழுப்ப நான் வாஞ்சிக்கிறேன். தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் பெரியவர்கள். முதன்மையானவர்கள் என்ற வார்த்தைக்கும் பெரியவர்கள் என்றுக்கும் வித்தியாசம் இருக்குது. புரியுதா? நீங்கள் பெரியவங்க, உங்கள் மன வலிமை பெரியது, உங்களுடைய பலன் பெரியது. பட் சம்டைம்ஸ், அதாவது சில நேரத்தில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அதை வீணடிக்கிறாங்க சில பேர். அதை தெரிய மாட்டேங்க அந்த பவர். இந்த ஸ்திரீயா, இந்த மகளா, இவங்க குணம் இப்படி இருக்கும், இவங்க இந்த ஸ்டாண்டர்டில் நின்னாங்களா, இப்படி தான் இருப்பாங்க. திடீர்னு மாற்றம் வரும்போது ஏமாற்றத்துக்குள் நாங்கள் செல்கிறோம். பவர் அவ்வளோ வல்லமை இருக்கு. 2 ஆண்கள் பயந்து மறுதளித்தது நிமித்தமாக எலன் ஒயிட் அம்மையார் என்று ஒரு பெண் வந்தது தெரியுமா? நான் அவங்கள குறித்து தான் பேசணும்னு முயற்சி பண்ணேன், பட் இருந்தாலும் இந்த திசையில் சென்றது. அது ஒரு நாள் படிப்போம். தைரியம் உள்ள நீங்கள் எப்பொழுதும் தைரியமாக இருங்கள் என்பதுதான் என்னுடைய ஜபமும் என்னுடைய வேண்டுதலாக இருக்கிறது. கடைசி காலகட்டத்தில் சபையை பின்னின்று பிடிப்பதற்கும் தாங்குவதற்கும்
குடும்பத்தை நடத்துவதற்கும் நீங்கள் அவசியம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.